ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஸ். ஸோ எல்லோரும் வந்து எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் படிக்கையே ஆரம்பிக்கலை அப்படிங்கிறவங்களும், நான் வந்து படிக்கிறேன், ஒரு நாள் படிக்கிறேன், ஆனால் ஒரு நாள் வந்து என்னால் படிக்க முடியலை, ஸோ என்னால் விட்டு விட்டு தான் படிக்கிறேன், எனக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் அது. ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து படித்து எப்படியாவது ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை அப்படிங்கிறவங்க என்ன நீங்கள் ஒரு சிந்தனையில் இருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஸோ ஒருவேளை வந்து நம்ம எவ்வளோ வேக்கன்சி வருது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கீங்களா? இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு, ஸோ இந்த இயர் வந்து இப்படியே விட்டுருவோம், நெக்ஸ்ட் இயர்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ பார்த்திங்கன்னா நாட்கள் வந்து கம்மியாக இருக்குது. கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இன்னும் 6 மாதம் இருக்குது. நம்ம வந்து பொறுமையாக படிச்சுக்குவோம், அடுத்த மாதத்துலேருந்து படிச்சுக்குவோம், பொங்கல் முடிஞ்சு படிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சிலபஸை வந்து முடிக்கவே முடியாது, ஓகேங்களா? நான் அடித்து சொல்லுவேன், சிலபஸை வந்து முடிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தான் மோதி படித்தாலும் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே சிலபஸை வந்து முடிக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை வந்து நல்லா பயன்படுத்தி படிங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த மாதத்துலேருந்து படிப்போம், ஜனவரியிலேருந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களால் சிலபஸை முடிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா படித்து பாதி இது முடிச்சுட்டாங்க, ஓகேங்களா? பாதி இது முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அவங்க எக்ஸாமுக்குள்ளே சிலபஸ் எல்லாம் முடித்து என்ன பண்ணுவாங்க, ரிவிஷனுக்கு வந்துடுவாங்க. அதேமாதிரி எக்ஸாமையும் வந்து நல்லா எழுதிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இந்த எண்ணத்தை விட்டுட்டு இப்போதையிலேருந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. உடனே எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வந்துடும், ஸோ இப்போதையிலேருந்து படித்தா எக்ஸாமுக்கு சிலபஸை முடிச்சிடலாமா அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக முடிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மனசு வச்சா தான் முடியும். நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பி நீங்கள் இறங்குனீங்கன்னா, படிக்க தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸாமுக்குள்ளே சிலபஸை வந்து படித்து முடிச்சிட முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாம் நல்லா எழுதியும் ஒரு போஸ்டிங் உங்களால் வாங்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு நீங்கள் படிக்க தொடங்குங்க. ஸோ இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட என்ன பண்ணிடலாம், சிலபஸை முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்து படிக்கலாம், ஸோ அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டைமும் கிடைக்காது, நீங்கள் படிக்கவும் முடியாது, சிலபஸை முடிக்கவும் முடியாது, ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போதுலேருந்து இந்த வீடியோ பார்த்ததுலேருந்தாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நாட்கள் வந்து ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? முடிகிறதே தெரிய மாட்டேங்குது மந்த்தெல்லாம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், படிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிங்க. ஸோ ஒன்றுமே படிக்கலை, நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக தான் இருக்கேன், பிகினராக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியலை டிஎன்பிஎஸ்சியை, ஸோ நான் இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தேன்னா நான் பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு நினச்சி புலம்பிகிட்டே இருக்காதிங்க. ஸோ யாராலையுமே பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள், ஓகேங்களா? முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரிதல் தெரியும், எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் முயற்சியே பண்ணாமல் ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் இப்போ இதுலேருந்து படிக்க ஆரம்பித்தேன்னா பாஸ் பண்ணிடுவேனா மாட்டேனா அப்படின்னு நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து முதல்ல முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே படிக்க ஆரம்பிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டகரியில் இருப்பீங்க, ஒரு நாள் படிப்பீங்க, ஒரு நாள் படிக்க மாட்டீங்க, 2 நாள் தூங்குவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க, ஸோ நம்ம தான் கொஞ்சம் படிச்சிருக்கோமே, பொறுமையாக படிச்சுட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் என்ன பண்ண முடியாது, உங்களால் சிலபஸை முடிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நான் படிக்காதவங்க கூட நான் இனிமேலாவது ஸ்டார்ட் பண்ணுறேன், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி சிலபஸை முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, படித்து முடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த கேட்டகரியில் உள்ளவங்கள மட்டும் என்ன பண்ண முடியாது, படித்து முடிக்கவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாட்கள் கம்மியாக தான் இருக்குது, ஓகேங்களா? நம்ம ரெஸ்ட் எடுப்போம்,
ஃபங்க்ஷன் போவோம், நல்லா சுற்றி பார்ப்போம், மொபைல் பார்ப்போம், டிவி பார்ப்போம், அதுக்கப்புறமா படிப்போம். ஒரு நாளைக்கு 1 ஹவர் படிப்போம். உங்களுக்கு என்ன தான் டைம் அதிகமாக இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு 1 ஹவர் தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்கவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பாஸ் பண்ணவும் முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைமை வந்து என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா கூட பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் படிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாதி முடிச்சிட்டாங்க படித்தோம். ஸோ நான் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லோரும் இப்போ முடிச்சிட்டாங்களே எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ அவங்க வே ஆஃப் மெத்தடில் படிப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போதையிலேருந்து ஒரு பிளான் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் முடிச்சிடலாம். அவங்கள விட நீ அதிகமாக படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து முடிச்சிட்டாங்க, இவ்வளோ முடிச்சிட்டாங்க, அவ்வளோ முடிச்சிட்டாங்கன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாது. உங்கள் எஃபெக்டை நீங்கள் போடுங்க, அழகாக படிங்க, உட்காந்து நீட்டாக படிங்க. ஸோ எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து படித்து நீங்கள் பாஸ் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க நான் சொல்ல நினச்சது. ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.